ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கலாம். ஒரு தொழிலில் ஆர்என்டி அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்கிட்ட கேட்டால் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஒவ்வொரு தொழிலையும் முக்கியம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியில் பெரிய லெவலில் வர்றதுக்கு அது எந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத நாமளே ஒரு பார்த்து உணரக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நமக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக வருது, நம்ம எதில் எக்ஸ்பர்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு பெண்மணிக்கு எது இதெல்லாம் செலவை குறைக்கலாம், குறைச்சதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இது சின்ன சின்ன விஷயங்கள்னு சொல்லி நீங்கள் பார்த்தா கூட பல இடத்துல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்என்டிக்கு வந்து அதிக அளவில் முதலீடும் வர்றதில்லை, அதிக அளவில் மெனக்கெடுதலும் இல்லை. பல நிறுவனங்கள் வந்து ஆர்என்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் சட்டப்பூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேருக்கு வச்சிருக்கையுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அவங்க முன்னேறதே இல்லை. ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆர்என்டிக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. ஆர்என்டி செலவு பண்ணுறதுல வந்து கணக்கு வழக்கே பார்க்குறதில்ல. அதில் போடக்கூடிய பணம் முழுவதும் அப்படியே விழலுக்கு இறைச்சி நேராக போனாலும் சரி, வேஸ்ட்டாக போனாலும் சரி, அது வந்து அதை பற்றி அவங்க கவலைப்படாமல் திருப்பியும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதுலேருந்து தான் வந்து புது புது ஐடியா கிடைக்கும். அப்படி ஃப்ளிப்கார்ட் வந்து சமீபத்தில் தன்னோட ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக டேட்டா அனலிட்டிக் மூலமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆன்லைன் ஃபர்னிச்சர் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃபர்னிச்சரை லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் அது 200% ரீச் பண்ணியிருக்குது. 200% வளர்ச்சியை ரீச் பண்ணியிருக்குது. இது மிகப்பெரிய விஷயம். நான் எந்த ஒரு பேரையும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. பல ஆன்லைனில் ஃபர்னிச்சர் விற்கக்கூடிய ஆன்லைன் சைட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கும்போது அதுக்கு தனித்துவமாக சில காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நார்த் இந்தியன் ஸ்டைல் ஃபர்னிச்சர்ஸ் வந்து சவுத்தில் நமக்கு வேணும்னா நம்ம வாங்குறது கஷ்டம் ஒன்று. ரெண்டாவது, டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனோட எக்ஸ்பென்சஸ் பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஃப்ளிப்கார்ட் இது எல்லாமே சால்வ் பண்ணி சவுத்தில் உள்ள ஸ்டைலிஷான ஃபர்னிச்சர்ஸை நார்த் இந்தியாவிலேருந்து இங்கேயும் கொண்டு வர்றதுக்கு அவங்க பிரத்யேகமாக டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று. ரெண்டாவது, மேக்ஸிமம் 10 டேஸில் வந்து அவங்க இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி அங்கே வந்து டெலிவரி கொடுத்துட்றாங்க. அவங்க அதாவது கஸ்டமர் சொன்ன டயத்துக்கு அந்த டயத்தில் அந்த ஃபர்னிச்சரை அவங்க வீட்டில் அசம்பிள் பண்ணியும் கொடுக்குறாங்க. இந்த வசதிகள் வந்து பல நிறுவனங்கள் இந்த மாதிரி எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுக்காதனால ஃப்ளிப்கார்ட்டுக்கு இப்போ ஃபர்னிச்சர்ஸ் வாங்கக்கூடிய மக்கள் அதிக அளவு வந்திருக்காங்க இந்தியாவுக்குள்ளே. அதனால் அதனோட வளர்ச்சி 200% எட்டியிருக்குது. இதுக்காக தனி டிவிஷனே போட்டு அதுக்கு ஒரு தனி ஹெட்டு போட்டு அவங்க வந்து இதில் இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறாங்க. இது நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நம்ம ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம், அதில் நம்மக்கிட்டேருந்து எது அதிகம் வாங்குறாங்க. ஒரு மளிகை கடைக்காரர் அப்படின்னா கூட அவர் எல்லாம் வச்சுருப்பார். ஆனால் ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஐட்டம் என்ன, இல்லை கஸ்டமர் வந்து கேட்பாங்க, கேட்டு ஒரு மளிகை கடைக்காரர் அது என்கிட்ட இல்லைன்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி அதிக மக்கள் வந்து கேட்டு அதிகமாக நான் இல்லைன்னு சொன்ன பொருள் என்ன, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது தான் வந்து ஆர்என்டி. ஆர்என்டினா பெரிய லெவல்லலாம் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். சயின்டிஸ்ட் தான் வந்து ஆர்என்டியில் இருப்பாங்க அப்படிங்கிறது வேண்டாம். அப்படி கிடையாது. கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண தயாராக இருந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு ஆர்என்டிக்கான கீ அப்படின்னே சொல்லுவேன். அதில் நமக்கு எது சரியாக வருது, எது நம்மளால் ஈஸியாக பண்ண முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நாம தான் வின்னர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு செக்ஷனை இப்போ ஃப்ளிப்கார்ட் கையில் எடுத்திருக்காங்க. இன்னும் சில வருஷங்களில் பாருங்கள், ஃப்ளிப்கார்ட்டில் பல வியாபாரம் பொருட்கள் இருக்குது. புக் இருக்குது, ஃபேஷன் ஜுவல்லரி, அது ஏகப்பட்டது இருக்குது. அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு இந்த ஃபர்னிச்சர் செக்ஷன் மட்டும் மிகப்பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது ஃப்ளிப்கார்ட் ஃபர்னிச்சருக்காகவே வந்து தனியாக ஒரு ஆப்போ இல்லை வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டோ க்ரியேட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ரெவன்யூ கொடுக்குற ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கூடிய சீக்கிரம் அந்த ஃபர்னிச்சர் டிவிஷன் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்க விரும்புகிறேன். இதை மாதிரி நான் ஒரு ஆர்டிக்கிள் வந்து ஹிந்துவில் வந்திருந்தது. ஸோ இது உண்மையிலேயே வந்து நம்ம எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எப்படி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும், எது ஃபாஸ்ட் மூவிங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், எது கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்,
நம்மளோட காம்படிட்டர் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒன்றை நாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாமே தான் வந்து ஆர்என்டின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இது நான் ஜென்ரலாக எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு எந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்படுறீங்க, எது உங்களுக்கு புரியலை, அதை எப்படி கேதர் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கஷ்டம், எந்த இடத்துல நமக்கு அதிக செலவாகுது, எந்த இடத்துல நம்ம செலவை குறைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இல்லை ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது இன்கம் பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஒரு பிஸ்னஸ்மேன் கண்டிப்பாக இதை பார்க்கணும். நம்ம பல பொருட்களை விற்பனை பண்ணுறோம், இல்லை ஒரே டிவிஷனில், அதாவது இப்போ ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்னால் ட்ரெஸ் மெட்டீரியல், இல்லை பெயிண்ட்னா பெயிண்ட், அந்த மாதிரி நம்ம விற்றுட்டு இருக்கும்போது அதில் எது ஃபாஸ்ட் மூவிங், அதில் இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற செக்டாரில் எதை நம்ம கஸ்டமருக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும், நம்மக்கிட்ட என்ன இல்லை இப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட தொழில், அவங்களோட வேலை, அவங்களோட படிப்பை பொறுத்து ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக ஒரு கிளியர் பிக்சர் அவங்க முன்னாடி வந்து நிற்கும். அதில் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் எது இல்லை எது இருக்குது அப்படிங்கிறத. அதை வச்சுட்டு நாம் ஒரு படிப்புலேயோ சரி பிஸ்னஸ்லேயோ சரி மிகப்பெரிய அளவில் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நாம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து கற்றுக்கக்கூடிய பாடம்.